அமேசான் காடு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக? ஆனால் இப்போ அந்த அமேசான் காட்டில் வாழ்ந்த ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லேன். அமேசான் காடு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காடு. அந்த காட்டுலேயுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான அண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் வந்து நிறையா வாழ்ந்துருக்கு. அதில் நான் 20 மட்டும் வந்து நான் எடுத்து சொல்கிறேன். இதில் முக்கியமாக வந்து 20th ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அண்ட் ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு அனிமல். சரியா? ஸோ இப்போ 20 வந்து நான் லைனாக சொல்கிறேன். அன்றைக்கி முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சரஸான அனிமல் வந்து புருசௌரஸ். பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து அமேசான் காட்டில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது, வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முதலை, ஓகேவா? கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே தான் வந்து இந்த முதலையே இருக்கும். இப்போ இருக்கிற முதலை வந்து கடிச்சா மோஸ்ட்லி பெரும்பான்மையாக வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் இந்த புருசௌரஸ் முதலை வந்து நம்மளை கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அங்கேயே சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா அதோட பைட் ஃபோர்ஸ் வந்து கடிக்கும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா மௌரா சுச்சூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வியர்டான வித்தியாசமான டக்கு மவுத், ஒரு வாத்தோட வாயை வச்சு ஒரு crocodile வந்து வாழ்ந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிஷ்ஷு அண்ட் வாட்டரில் வாழ்கிற உயிரினங்களை வந்து சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதோட உருவ தோற்றமே வந்து கொஞ்சம் க்ரீப்பியாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமாகவும் தான் இருக்கும். பழைய காலத்து அமேசான் காட்டில் இந்த ஈரப்பதமாக இருக்கிற ஏரியாஸ்லாம் அதிகமாக வந்து இந்த இது பேர் என்ன மௌரா சுச்சூஸ் வந்து வாழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தேர்ட் ஒன் வந்து என்ன பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக்குது, ஃபொரஸ்ராக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரான ஒரு பேர்டு வந்து வாழ்ந்திருக்கு. ஒரு ஜியண்ட் கில்லர் பேர்டுன்னு வந்து சொல்லுவாங்க. என்னதான் இது வந்து ஒரு பேர்டாக இருந்தாலும் இதனால வந்து பறக்க முடியாது, பட் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுமா. இதோட ஷார்ப் பீக்கை வந்து யூஸ் பண்ணி வேட்டையாடி கொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹியூமனோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து 5.9 5.10 இருக்குன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து இது உயிரோட கிடையாது. இது வந்து இதோட இனமே வந்து அழிஞ்சிருச்சு. ஃபோர்த்து ஒன் வந்து இந்த பேரும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஜோஸ்ஃபோ ஆர்டிகாசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜியண்டான ரேட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைனா கேபிபாரா ஆன்செஸ்டர்னு சொல்லுவாங்க. ஜியண்ட் ரேட் அதாவது பெரிய எலி, மிகப்பெரிய எலி, கிட்டத்தட்ட ஹியூமன் சைஸுக்கு ஒரு எலி வந்து இத்தினூண்டு தான் இருக்கும், ஓகேவா? இவ்வளோதான் இருக்கும். ஆனால் நம்ம மனுஷங்க அளவுக்கு பெருசான ஒரு எலி வந்து அந்த காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கு அமேசான் காட்டில். கிட்டத்தட்ட இதோட வெயிட்டே வந்து பார்த்தோன்னா 100கணக்கான கிலோலேருந்து இருக்குமா, 150 கிலோ 200 கிலோ 300 கிலோ அந்த மாதிரி வந்து இருக்குமா. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பல் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் பயமுறுத்துற மாதிரியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமா இருந்திருக்கு. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரிஞ்ச கிரீன் அனகோண்டா. ஸோ இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஸ்னேக்லேயே, இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஸ்னேக்ஸ், அதில் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பெரிய ஸ்னேக்கு அண்ட் ரொம்பவே அதிக வெயிட் இருக்கக்கூடிய ஸ்னேக்கும் இதுதான். இது வந்து மோஸ்ட்லி இந்த மான், பன்னி, சம்டைம்ஸ் வந்து crocodileவே வந்து முழுங்கிடும். ஆனால் ஹியூமன்ஸுக்கு வந்து பெருசாக வந்து பாதிப்பு கிடையாது, அன்லெஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும், ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணால் மேபி வந்து ஹியூமன்ஸையும் வந்து அட்டாக் பண்ணி முழுங்கும். இது வரைக்கும் நிறைய பேர்த்து கொண்டிருக்கும் செய்யுது. ஆனால் ஹியூமன்ஸை விட இது வந்து அனிமல்ஸ் தான் அதிகமாக வந்து வேட்டையாடி சாப்பிடும். சிக்ஸ்த்து வந்து பிளாக் கைமன், அமேசானோட மோஸ்ட் டேஞ்சரஸ் crocodile predators-ல ஒன்று, ஓகேவா? இப்போவும் இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. 20 அடி வரைக்கும் வளரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு, டீரு, மங்கீஸ் இதெல்லாமே அதோட வந்து இறைச்சிகள் அதை வந்து ஈஸியாக சாப்பிட்ரும். ஏன் ஹியூமன்ஸை கூட அதிகமாக இது வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. இது வந்து வாட்டரில் ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக தான், கண்ணுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே வந்து பதுங்கி இருக்கும். ஈஸியாக அதை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்ரும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் பிளாக் கைமன். 7th ஒன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஜாகுவார். ஸோ என்னடா ஜாகுவார் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துன்னு நினைக்காத, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமல்னு சொல்ல முடியாது, பட் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு அனிமல். இப்போ வரைக்குமே அமேசானில் ரொம்ப டாப் ப்ரிடேட்டர்ஸில் இதுவுமே வந்து ஒரு இடத்துல இருக்குது. சைலண்ட்டாக பார்த்துட்டு வேட்டையாடி சாப்பிட்ரும். ஸோ 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு, அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஈல். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண கேப்பபிள் ஃபிஷ், ஓகேவா? அது வந்து கரண்ட் வந்து கொடுக்கும். அந்த ஃபிஷ்ஷு கிட்டத்தட்ட 600 வால்ட்ஸ் வரைக்குமே அது வந்து ஷாக் கொடுக்கும். குதிரை இருக்குல்ல, குதிரையே வந்து நடுங்க வச்சிரும். ஹியூமன்ஸ் மேலே அந்த ஷாக் வேவ் வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், உயிர் போகக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மட்டியான அமேசான் ரிவர் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் வந்து இன்னுமே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கு. 9th ஒன் வந்து பிரன்ஹா
ரேஷர் ஷார்ப் டீத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ்க்கு. ஓகேவா, நம்ம ஷேவ் பண்ணுவோம்ல, ஷேவு இந்த பிளேடு, அந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த ஃபிஷ்ல இருக்க டீத்தில் வந்து இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்னஸ் இருக்கும். பிளட்டோட ஸ்மெல்லாம் நமக்கு வரும்ல, அதெல்லாம் வந்து இதுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுமா. இது வந்து ஒருவேளை குரூப்பாக அட்டாக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக, இது வந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10th one வந்து புல்லட் ஆண்ட். அது என்னடா புல்லட் ஆண்ட்னு கேட்டீங்கன்னா, இது கடிச்சதுன்னு வச்சுக்கேன், ஒரு புல்லட் வந்து நம்ம மேலே வந்து பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு துளியும் குறையாத அளவுக்கு பெயின்ஃபுல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கடிச்சதுன்னா அந்த வலியை வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ஆண்ட் ஒரு எறும்பு வந்து நம்மளை கடிச்சதுன்னு வச்சுக்கேன், கொஞ்ச நேரத்தில் அந்த வலி போயிடும். மேபி ஒரு 1/2 hour 1 hour வந்து அந்த வலி இருக்கும், மேபி அதிகபட்சமாக சொல்கிறேன். பட் இந்த எறும்பு புல்லட் எறும்பு வந்து கடிச்சதுன்னா 1 hour 2 hours எல்லாம் இல்லை, several hours, தெரில எத்தனை மணி நேரம் வேணால் அந்த வலி வந்து நீடிச்சுக்கிட்டே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எறும்புக்கு இவ்வளோ சக்தியா? பாய்சன் டாட் ஃப்ராக். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் இதோட தோல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெட்லி பாய்சன் வந்து கொடுக்கும். அதோட இப்போ ஸ்கின் இருக்குது, நம்ம ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின், அதோட ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டெட்லி பாய்சன் வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப இது மோஸ்ட்லி வாழும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு விஷயம். இது பக்கத்துலேயே நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னுமே இது உயிரோட தான் இருக்குது. தவளைக்கெல்லாம் இவ்வளோ சக்தி இருக்கா? கோலியாத் பிரிடேட்டர் 12th one, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்பைடர். சிலந்தி பூச்சி நம்ம எவ்வளோ பெருசு பார்த்துருக்கோம், இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஓகே, இவ்வளோ பெருசு பார்த்துருப்போம், மேக்ஸிமம் இவ்வளோ பெருசு பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்பைடர் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு கை அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப இருட்டான ஒரு ஃபாரஸ்டெல்லாம் இருக்கும்ல, அந்த ஏரியாஸ்குள்ள தான் இது அதிகமாக வந்து வாழுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னுமே உயிரோட இருக்குது. 13th one பார்த்துட்டுனா ஹார்பி ஈகிள். பெரிய ஒரு கழுகு. இது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஹாலிவுட் படத்தில் தலை மேலே ஸ்கார்ஃபெல்லாம் கட்டிட்டு ஒரு ஓல்டு லேடி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. மங்கீஸு ஸ்லாட்ஸை வந்து ஈஸியாக தூக்கிட்டே போயிடுமா. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வைத்தனம் வந்து இருக்குது, ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிரும், எது எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிரும். அடேங்கப்பா. 14th one பார்த்தோன்னா வேம்பயர் பேட். ஆக்ரோஷமான வவ்வால். ரியலாகவே வந்து ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு பேட்டு தான் வந்து இந்த வேம்பயர் பேட். மோஸ்ட்லி இது வந்து எதை குடிக்கும்னா அனிமல்ஸோட பிளட்டெல்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து குடிக்குமா. நைட்டில் ரொம்ப சைலண்ட்டாக வந்து சின்ன பிளட்டை வந்து பைட் பண்ணிட்டு ஓடிடுமா. இன்னொன்று, இது வந்து ராபீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. ராபீஸ் வந்து எவ்வளோ டேஞ்சரஸான நோயின்னு வந்து நம்ம தெருநாய்களை பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 15th one பார்த்தோன்னா ஜியண்ட் சென்டிபெடே. இது வந்து பெரிய ஒரு பூரான். நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பூரான்லாம் வந்து ஊர்ந்து போகும். பூரான் தான் நினைக்கிறேன், தமிழ் எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து ஒரு பெரிய பூரான். ஓகேவா, ஃப்ராக்ஸு, மைஸு, பேட்ஸை கூட வந்து சம்டைம்ஸ் பேட்ஸை கூட வவ்வாலை கூட வந்து ஹண்ட் பண்ணுமா. பைட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா விஷத்தன்மையுமே இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து நைட் டைமான ஒரு ப்ரிடேட்டர் தான். டார்க் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து வாழும்னு சொல்கிறாங்க. இன்னுமே இது உயிரோட தான் இருக்குது. 16th one பார்த்தோன்னா வுல்ஃப் ஃபிஷ். மான்ஸ்டர் பல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூட்டலான ஒரு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரன்ஹான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையே வந்து இது வேட்டையாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக தண்ணிக்குள்ளே ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி அமேசான் ரிவருக்குள்ளே அந்த இடத்துல அதிகமாக வந்து வாழும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புஷ் மாஸ்டர். பெரிய ஒரு பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக். ஹியூமன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போய் இந்த பாம்பு மட்டும் கடிச்சதுன்னா அங்கேருந்து உயிர் தப்பிக்கிறதே வந்து, ஏன்னா அங்கேருந்து கரையிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ளேயே வந்து சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேராக தான் பார்க்க முடியும், பட் கடிச்சதுன்னா முடிஞ்சிடும். 18th one பார்த்தோன்னா அமேசானியன் ஜியண்ட் லீச். இது வந்து கையில் வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளோட பிளட்டை வந்து சக் பண்ணிடுமா, உறிஞ்சி தள்ளிடுமா. ஈரப்பதமான ஒரு ஃபாரஸ்ட்டில் ரிவர் ஏரியாஸில் வந்து அதிகமாக வந்து வாழுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். இது சக் பண்ணும்போது நம்மளால் வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க. மேப்பின் குவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்குது. இது வந்து அமேசான் காட்டில், இது இப்போவே ஒரு மிஸ்ட்ரி தான், இது உண்மையாகவே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து இது உண்மையாகவே இருக்குது, இது பெரிய சவுண்டெல்லாம் போட்டிருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்காக இது இருக்கிறதுக்கான எந்த தடயங்களுமே வந்து கிடைக்கல.
அங்கே இருக்கிற மக்கள்னால வந்து இது இன்னுமே வந்து உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது ஒரு வேளை இருந்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓ மிஸ்ட்ரி அப்போ. லாஸ்ட் ஒன் 20th ஒன், என்னோட ஃபேவரட் ஒன், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மிருகம். அதோட பேர் டைட்டனோபோவா. டைட்டனோபோவா அப்படிங்கிறது வந்து ஒரு பாம்பு. இப்போ இருக்கிற கிரீன் அனகோண்டா மாதிரி கிடையாது. இப்போ கிரீன் அனகோண்டா வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி வரைக்கும் வளரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனால் இந்த பாம்பு 30 அடியில் இல்லை, அதையும் தாண்டி 40 அடி வளரும். சில பாம்பு 45 அடி, 50 அடி, ஏன் 60 அடி வரைக்குமே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் டைட்டனோபோவான்னு ஒரு பாம்பு மிகப்பெரிய ஒரு பாம்புன்னு சொல்லி இருந்துச்சு. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் என்னன்னா, அனகோண்டாவே கிரீன் அனகோண்டாவே 30 அடிக்கு வளருதுன்னா அந்த அனகோண்டால இன்னொரு பாதியை வந்து சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ பெருசு, 45 அடி 50 அடி பக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், மொத்தம் 3 ஃப்ளோரு, மொத்தம் 30 அடி வரும், ஓகேவா? அந்த 30 அடிக்கு மேலே இன்னொரு 3/4 அடி சேர்த்துனா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ இந்த வீடு, அந்த அளவுக்கு வந்து அந்த பாம்பு வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கிலோ 1500 கிலோ இதுக்கு மேலே தான் வந்து இருக்குமா. இப்போ கிரீன் அனகோண்டாவோட தலையோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா டைட்டனோபோவோட தலையோட சைஸ் இவ்வளோ பெருசு இருக்குமா. ஈஸியாக வந்து நம்மளை வந்து முழுகி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பாம்பு இப்போ எக்ஸ்டின்ட், உயிரோட இல்லை, அந்த இனமே வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால் சொல்லப்படுது. பட் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே அமேசான் காட்டை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து இல்லை, இது இன்னும் இறந்து போகலை, இது இன்னும் அழியலை, நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், அந்த பாம்பு வந்து இன்னுமே தான் இருக்குது. கிரீன் அனகோண்டாங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் குட்டியான சைஸ் தான். கிரீன் அனகோண்டாவே குட்டியா, ஓகேவா? எங்களை பொறுத்த வரைக்கும் குட்டியான சைஸ் தான். அதில் டபுள் மடங்கு பெருசாக இருக்கிற பாம்பை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் டைட்டனோபோவா வந்து உயிரோட தான் இருக்குது, அது ஒன்றும் அழியலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. அடேங்க அப்பா. இப்போ நான் சொன்ன இந்த 20 டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸில் உங்களுக்கு எந்த அனிமல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு தோணுச்சோ அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் வந்து போடலாமா, இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.